ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. நல்ல இடத்துல தான் சொல்றாரு. நான் என்னெல்லாம் சொல்லணுமோ அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். திரும்ப திரும்ப அதை பேசி தேவையில்லாத என்ன சொல்றது போர் அடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க அறிவிச்சு 2-3 நாட்கள் ஆச்சு. டெல்லியில இருந்து இது அழைப்பு வந்ததா இல்ல அதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறு தெரியுதா? இல்ல அழைப்பு வந்தா உங்கள்கிட்ட சொல்லாம நான் எப்படி போறேன். பிஜேபி கட்டுப்பாட்டுல போயிடுச்சு, அவங்க தான் வந்து சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி உதயநிதி பிசிக தலைவர் கூட தொடர்ச்சியா பேசுறாங்க. இல்ல நான் நண்பர் திருமாவளவன் அவர்கள் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டில் அவர்கள் நாங்கள் பிஜேபியோடு செல்லக்கூடாது என்று எப்பொழுதும் வலியுறுத்தி வருவார். நேற்றைக்கு என்று நினைக்கிற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பழனிசாமி தான் தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும், அவர் நீண்ட நாள் நல்ல உடல் நலத்தோடு இருந்து அவர் தான் எதிர்கட்சி தலைவராகவும் நீடிக்க வேண்டும் சொல்றதுல இருந்து என்ன ஒரு உண்மை சொல்றது. அவர் நீங்க ஏதோ பாக்குறப்ப அவர் பஞ்ச புகழ்ச்சியா இல்ல ஸ்லேடையா பழனிசாமியை தாக்கி பேசுவதாக நீங்கள் நினைக்கலாம். அவர் என்ன ஒரு ரகசியத்தை சொல்றாருன்னா எங்களுக்கு அது சுலபம் அப்படிங்கிறாரு. என்ன சுலபம்னா 19 தேர்தல் அப்ப யார் பொதுச் செயலாளர், யார் கையில அம்மாவுடைய கட்சி இருந்துச்சு, பழனிசாமி. இரட்டையில இருந்தும் படுதோல்வி அடைந்தது, ஆட்சி அதிகாரம் இருந்தும். 21 தேர்தலிலும் ஆளும் கட்சியாக ஆட்சி அதிகாரம், கூட்டணி பலம், பல கட்சிகள் கூட்டணியோடு இரட்டை இலை சின்னத்தோடு பணபலத்தோடு போராடிய போதும் திமுக தான் வெற்றி பெற்றது. 24 சட்ட பாராளுமன்ற தேர்தல் அதான் நிறைவேற்றது. பழனிசாமி கையில் 2017 நவம்பர் 23ஆம் தேதி தேர்தல் ஆணையம் இரட்டைலையை கொடுத்து அதிமுக என்கிற கட்சி பெயரை அவர்தான் பயன்படுத்தலாம் என்று சொன்னதிலிருந்து தொடர்ந்து நடந்த ஆர்கே நகர் தேர்தலில் அம்மாவின் தொகுதியில் துரதிருஷ்டவசமாக நான் அம்மாவின் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு அம்மாவிற்கு அடுத்ததாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக சுயேட்சையாக என்னை வெற்றி பெற செய்தார்கள். அப்பொழுதும் பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு தோல்வி, அல்ல அந்த கட்சிக்கு தோல்வி. 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் தோல்வி, 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி, 24 பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி. அதனால்தான் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு அவர் தான் இருக்கணும், எங்களுக்கு சுலோபங்கிறார். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.